எனக்கு வீட்டில் இருக்கணும், வேலைக்கு போகாமல். யார் இருக்கணும்? நான் இருக்கணும் வீட்டில் வேலைக்கு போகாமல். 10 இயராக வேலைக்கு போயிட்டுருக்கேன். வேலைக்கு போயிட்டு தான் படிச்சிருக்கேன். இப்போ எம்எஸ்சி காஸ்டியூம் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கிறேன். வேலைக்கு போயிட்டே படிக்கிறனால என்னோட லைஃப், என்னோட சைல்ட்ஹுட்டோட மெமரிஸ் எதுவுமே நான் கிரியேட் பண்ணல. நீங்கள் என்னெல்லாம் இழந்துட்டதா நினைக்கிறீங்க இப்போ? பாசத்தை இழந்திருக்கேங்க சார். நான் ஃபுல் டைம் ஒர்க் போயிடுவேன். காலையில் எந்திரிக்கிறது 8 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சோன்னு 9 மணிக்குள்ளே கிளம்பி 9 மணிக்கு கம்பெனியில் இருக்கணும். மறுபடியும் அதே 9 மணிக்கு கம்பெனி விட்டு கிளம்பினா எனக்கு ஆட்டோ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். 8:45 10 மணிக்கு தான் வருவேன். அதுக்குள்ளே அம்மா தூங்கிடுவாங்க. பாப்பாவும் வந்தாலும் அவளும் தூங்கிடுவா. நான் போகிற நேரத்தில் யாருமே முடிச்சுக்க மாட்டாங்க. அப்போ நானே சாப்பாடு போட்டு நானே சாப்பிட்டு நானே தூங்குறதுனால எனக்கு அந்த பாசம் கிடைக்கல. இதுக்கு நடுவில் எப்படி இவ்வளோ படிச்சிங்கம்மா? கஷ்டப்பட்டு தான் சார் படித்தேன். காலேஜில் உட்காந்துக்க மட்டும்தான் படிப்பேன். வீட்டுக்கு வந்தால் படிக்க மாட்டேன், ஒர்க் பண்ணால் படிக்க மாட்டேன். காலேஜில் அவங்க சொல்லிக் கொடுக்கறத வச்சு தான் எழுதிக்கிறேன். இப்போ அந்த ஒரு வருஷம் உங்களுக்காக வேணும். அந்த ஒரு வருஷம் என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசை? அவங்க எனக்கு பாசம் கொடுக்கணும், என் கூட இருக்கணும். இந்த இதுவுமே அவங்க கூட இருக்கிறதுக்கு தங்கச்சி அம்மா 2 பேருமே என் கூட இருக்கணும். அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக என் கூட இருக்கணும். என் மனசு விட்டு பேசணும். என்னோட ப்ராப்ளம்லாம் சொல்லணும். எனக்கு இந்த வலி இருக்குது அப்படி சொல்லணும். எனக்கு இது பேச இன்னொன்று இதனும் பண்ணணும் அப்படி சொல்லணும் அவங்கள்ட்ட. ஆக்சுவலாக இந்த வேலைக்கு போய் ஒரு சம்பாத்தியம் பண்ணி நமக்கு இருக்க விலங்கு